கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம பைபிள் ஸ்டடிக்கு எடுத்துக்கிட்ட போர்ஷன் வந்து மத்தேயு 16 1-20 வரைக்கும். ஸோ இதில் 2 விதமான விஷயங்கள் பார்க்குறோம். ஒன்று வந்து விசுவாசத்தை பற்றியும் பார்க்குறோம். இன்னொன்று வந்து அதில் என்னென்ன இருக்குங்கிறது டீட்டெயிலாகவும் பார்க்குறோம். ஓவர்லேப்பாக பார்த்தோம் அப்படின்னா விசுவாசம் என்ன விசுவாசம் அப்படின்னா 3 டைப் ஆஃப் விசுவாசம். ஒன்று விசுவாசமே இல்லை, ஒன்று அரைகுறை கொஞ்சம் லைட்டாக விசுவாசம், இன்னொன்று வந்து கம்ப்ளீட் விசுவாசம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா விசுவாசமே இல்லை அப்படிங்கிறது யார் அப்படின்னா நமக்கு தெரியும் நார்மலாகவே பரிசேயர் சதுசேயர், அதுதான் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வசனத்துலேயே பரிசேயர் சதுசேயர் தான் வச்சு ஆரம்பிக்குது. அது வந்து விசுவாசமே இல்லை அவங்களுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கடுத்து வந்து சீஷர்களை சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகளேன்னு சொல்கிறாரு. ஸோ அற்ப விசுவாசிகள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து விசுவாசம் இல்லையா அப்படின்னா கிடையாது, இருக்குது. பட் அவங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து டவுட் வந்துட்டு போய்கிட்டு இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அற்ப விசுவாசம். ஸோ அவங்களுக்கு வந்து விசுவாசம் இல்லாமல் இருக்குன்னு சொல்ல முடியாது, விசுவாசம் கம்ப்ளீட்டாக இருக்குன்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம் அந்த போர்ஷனில் அப்படின்னா கம்ப்ளீட் விசுவாசம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேதுருவை கொண்டு வர்றாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீர் தேவனாகிய கிறிஸ்துங்கிறத நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீர் தான் வந்து யார் கிறிஸ்துங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது வந்து கம்ப்ளீட் விசுவாசம். அவருக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே என்ன பண்ணியிருக்கு, தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதில் நம்ம எப்படி இருக்கிறோங்கிறதையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், நம்மளே அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேர்ஸ் பை வேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் பைபிள் போர்ஷன் ஸ்டடியில் பார்த்தது வந்து லாஸ்ட் வசனம் பாருங்கள், 15 லாஸ்ட் வேர்ஸ். எந்த ஏரியாவில் இருக்கிறாங்க, மக்தலாவின் எல்லைகளிலே வந்தார் அப்படின்னு இருக்கு. அதுலேருந்து தான் வந்து 16th சாப்டர் தொடங்குது. அதில் வந்து என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா பரிசேயரும் சதுசேயரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவரை சோதிக்கிறதுக்காக வர்றாங்க. ஸோ நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா பரிசேயர் சதுசேயர் 2 பேருக்கும் ஒத்து போகுமா அப்படின்னா கம்ப்ளீட்டாக எதுலேயுமே ஒத்து போகாது. பரிசேயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நியாயப்பிரமாணத்தை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறவங்க. சதுசேயர் பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வந்து எல்லாத்தையும் மாற்றிக்கிறவங்க. ஆனால் அவங்க 2 பேருக்குள்ளேயும் பரிசேயருக்குள்ளேயும் சரி சதுசேயருக்குள்ளேயும் சரி 2 பேருக்குள்ளேயுமே ஒரே ஒரு ஒற்றுமை இருந்துச்சு அப்படின்னா எதில் அப்படின்னா இவர் வந்து மேசியா இல்லை, இவர் வந்து மேசியா இல்லைங்கிறத அவங்க வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும். மேசியா அப்படிங்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல என்ன பண்ணினாங்க, 2 பேரும் ஒற்றுமையாக இருந்தாங்க. அதனால் எந்த இடத்துல அவங்க வந்து ஒன்றா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜீசஸை வந்து எந்த இடத்துலலாம் அவங்க வந்து டவுன் பண்ணணும்னு நினச்சாங்களோ, கீழே இறக்கணும் மட்டன் தட்டணும் அப்படின்னு நினச்சாங்களோ அந்த இடத்துல எல்லாம் யார் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பரிசேயரும் சரி சதுசேயரும் சரி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதே போர்ஷன் வந்து இந்த அதாவது இவங்க கேட்குறது இது 2வது தடவை அப்படின்னு இருக்குது. நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த மத்தேயுலேயே வந்து இது 2வது தடவை. மத்தேயு 12:38-40 பார்த்தோம் அப்படின்னா அதில் முதல் தடவை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பரிசேயரும் சதுசேயரும் வந்து அவர்கிட்ட அடையாளங்கள் கேட்டாங்க அப்படின்னு இருக்குது. மத்தேயு 12 பார்த்தோம் அப்படின்னா இருக்குது, 38-40 இருக்குது. யாராவது வாசிக்கலாமா? மத்தேயு 12. ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே இன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவு பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருந்தார். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் அப்படி 16 பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை அப்படின்னு மட்டும் சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார் அப்படின்னு இருக்குது. ஆனால் 12 பார்த்தோம் அப்படின்னா கிளியராகவே கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் அவர் ஏற்கனவே வந்து அதை என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு, டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கிறாரு. அதே யோனா தீர்க்கதரிசி வந்து மீன் வயசில் 3 நாள் இருந்தார், அதுக்கப்புறமா அவர் வந்து வெளியே வந்தார். அதே மாதிரி மனுஷகுமாரனும் என்ன பண்ணுவார், பாடுபட்டு சிலுவையில் அறைந்து 3 நாள் வந்து உள்ளே இருப்பார், கல்லறைக்குள்ளே இருப்பார், அப்புறமா வெளியே வருவாருங்கிறத ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாரு, கிளியராக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சொல்லியுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் வந்து கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த போர்ஷன் இதே போர்ஷன் வந்து வேறு நம்ம சுவிசேஷத்தில் வேறு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா மார்க் 8:10-22 அப்படியே ஓரளவுக்கு மேக்ஸிமம் இருக்குது. லூக்காவில் பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் அதிகாரம் தொடங்கி 11 வரைக்கும் அங்கங்கே இருக்குது. ஸோ லூக்காவில் வந்து கண்டினியூஸாக இல்லை. பட் மார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா 8ஆம் அதிகாரத்தில் 10-21 வரைக்கும் அப்படியே கண்டினியூஸாக தொடர்ந்தே இருக்குது.
லூக்காவில் பார்த்தோம் அப்படின்னா 9ல் கொஞ்சம் இருக்குது, 10ல் கொஞ்சம் இருக்குது, 11ல் கொஞ்சம் இருக்குது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. ஒவ்வொரு போர்ஷனும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. ஸோ இதில் வந்து எங்கே இருக்காங்கன்னு பார்த்தோம், மக்தலாவின் எல்லைகளில் அப்படின்னு பார்த்தோம். 15ல் வந்து எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தோம், மக்தலாவின் எல்லைகளில். ஆனால் மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கு 8 எடுங்க. மார்க் 8:10. உடனே அவர் தம்முடைய சீசரோடு கூட படகில் ஏறி தல்மனாத்துவின் எல்லைகளில் வந்தார். தல்மனூத்தாவின் எல்லைகளில் அப்படின்னு இருக்கு. ஸோ 8:10 பார்த்தோம் அப்படின்னா தல்மனூத்தாவின் எல்லை அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னா அதில் மக்தலாவின் எல்லைகளின்னு இருக்குது, இதில் வந்து தல்மனூத்தாவின் எல்லைகளின்னு இருக்குது. ஸோ இது எங்கே அப்படின்னா எல்லாமே வந்து கலிலேயாவோட மேற்கு பகுதியில் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு போர்ஷனில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பரிசேயர் சதுசேயர்கிட்ட தான் பேசுகிறார் ஆண்டவர். பேசிட்டு என்ன பண்ணிட்டாரு, புறப்பட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னா யூதர்கள் இவங்கெல்லாம் வந்து அடையாளத்தை கேட்குறாங்க அப்படின்னு இருக்கு. 1 கொரிந்தியரில் கிரேக்கர் வந்து ஞானத்தை தேடுறாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ யூதர்கள் வந்து என்ன கேட்குறாங்களாம், அடையாளத்தை கேட்குறாங்க. விச் மீன்ஸ் பரிசேயர் வந்து என்ன கேட்குறாங்க, பரிசேயர் சதுசேயரும் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க அப்படின்னு. அதுக்கு ஆண்டவர் சொல்கிற வசனம் என்ன அப்படின்னா, வானத்தை பார்த்து உங்களால் காலத்தை நிதானிக்க தெரியுதுல்ல, அப்போ இது ஏற்கனவே என்ன இருக்குது, உங்களுக்கு தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா தானியேலில் இருக்குது. ஸோ தீர்க்கதரிசிகள் வந்து எங்கேயே சொல்லியிருக்கிறாங்க, முன்னாடியே உங்களுக்கு இதை சொல்லி இருக்கிறாங்க. அப்புறமும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தானியேல் 9:25 27, தானியேல் 9:25 27, அதில் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாங்க, தீர்க்கதரிசி என்ன பண்ணியிருக்கிறாங்க, முன்னுரைச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், வருவார், இவர் தான் மேசியா அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கிறாங்க, முன்னுரைச்சிருக்கிறாங்க. அதில் என்ன இருக்குன்னு ரீட் பண்ணலாமா, தானியேல் 9:25 27. நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பதும் கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மற்றும் 7 வாரமும் 62 மாதமும் செல்லும். அவைகளில் வீதிகளிலும் அலங்கங்களிலும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் நமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடும். அதன் முடிவு ஜனப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. ஸோ அதுலேயே வந்து மேசியான்னு என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. இவங்களால என்ன அப்படின்னா கிறிஸ்து தான் மேசியா அப்படிங்கிறத அவங்களால என்ன பண்ண முடியல, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் எல்லா இடத்துலையும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அற்புதம் பண்ணிட்டு இருக்கிறாரு, நிறைய பேரை வந்து சொஸ்தமாக்கிட்டு இருக்கிறாரு, வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கிட்டு இருக்கிறாரு, குணமாக்கிட்டு இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டே இருந்துமே அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா அடையாளம் கேட்குறாங்க. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் அவங்கக்கிட்ட என்ன சொல்லிட்டாரு, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால இது எல்லாம் உங்களுக்கு தெரியுது, இது உங்களுக்கு தெரியாதா. 4வது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இது எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துமே என்ன பண்ணுறாங்க, அடையாளம் தேடுறாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க ராஜா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறது, மேசியா அப்படின்னா அவங்க வந்து ஒரு கிங் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ கிங் அப்படின்னா நம்ம மத்திய ஸ்டார்டிங்லேயே நம்ம என்ன பார்த்துருப்போம், ஏரோது ராஜா வந்து என்ன பண்ணுவார், ராஜா அப்படின்னு தான் அவருக்கும் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் ராஜா அப்படின்னா கிங், ஏதோ ஒரு பேலஸில் பெரிய ஒரு இடத்துல பிறந்திருப்பாரு. ஆனால் நம்ம ஆண்டவர் எங்கே பிறந்தாரு, தாழ்மையின் இடத்துல மாட்டுத்தொழுவத்தில் தான் பிறந்தாரு. ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மேசியா அப்படின்னா ஹீல் கம் அஸ் எ கிங், ஏன்னா ராஜாவாக வந்து உங்களை அரசாளுவார், நியாயம் தீர்ப்பார்னு சொல்லியிருக்கிறனால அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ராஜா அப்படின்னா அரண்மனையில் தான் பிறப்பாரு அப்படின்றனால ஜீசஸ் தான் மேசியாங்கிறத அவங்களால என்ன பண்ண முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ அற்புதம் பண்ணாலும் அடையாளம் பண்ணாலும் மறுபடியும் அவர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, அடையாளம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த 4 சாப்டருக்குள்ளேயே பார்த்தா இது 2வது தடவை. 12லேருந்து 16க்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் செகண்ட் டைம் அவங்க கேட்குறது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் அதை சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, அங்கேருந்து புறப்பட்டு போயிட்டாரு அப்படின்றது. மார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா அவர் எங்கே புறப்பட்டு போனார் அப்படின்னு இருக்கு, பிலிப்பு செசரியான்னு இருக்கும், அதில் மார்க்கில் இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா இவர் அங்கேருந்து புறப்பட்டு போயிட்டாரு. அதாவது இது 2த்துக்கும் உள்ள கேப் அப்படின்னா 3 days கேப். அவங்க நடந்து போகிற, அந்த காலத்தில் நடந்து தான் போவாங்க. ஸோ நடந்து போகிறாங்க அப்படின்னா 3 நாள் தூரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு.
ஸோ 3 நாள் தூரத்தில் இது வந்து மேற்கில் இருக்குது, அது வந்து வடக்கில் இருக்குது. கலிலேயா கடல்ல இருந்து மேற்கில் இருக்கிறது தான் வந்து இந்த ஏரியா, அதாவது இந்த மக்தலா அந்த இதெல்லாமே வந்து மேற்கில் இருக்குது. இப்போ இவர் போனது இடம் எங்கே அப்படின்னு பார்த்தா பிலிப்பு செசரியா அந்த சைடு போயிட்டார். ஸோ அவங்க படகுல போனாங்க அப்படின்னு இருக்குது. மார்க்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க படகுல ஏறி போனாங்க அப்படின்னு. ஸோ படகுல ஏறினதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர், நீங்கள் மார்க் எடுத்து வச்சுக்கோங்க, அதில் தெளிவாக கிளியராக இருக்கும். ஸோ மார்க்கு 12ன்னு நினைக்கிறேன், செகண்ட் மார்க் 8 13 அவர்களை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கறைக்கு போனார் அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் என்ன அப்படின்னா அக்கறைக்கு போகும்போது தான் அந்த அடுத்த கண்டென்ட் பேசுகிறாங்க. ஸோ இதில் இருக்க மத்தேயு 16 அந்த செகண்ட் ஹாஃப் 5க்கு மேலே, மத்தேயு 16 5லேருந்து அவங்க வந்து அக்கறை சேர்ந்த போது அப்படின்னு இருக்கு. அவங்க படகுல போய்கிட்டு இருக்கும் போதே தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அப்பங்களுக்கு நாம் அப்பா எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா நாங்கள் வனாந்தரத்தில் இருக்கோம், அங்கே வந்து அப்பம் இல்லை, இவங்களை எப்படி போஷிப்போன்னு சொல்லும்போது அங்கே வந்து சில அப்பங்கள் இருந்தது, அதை வந்து அங்கே இருந்த எல்லாருக்கும் வந்து போஷிச்சுட்டு மீதியை வந்து 7 கூட நிறையா எடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அற்புதம் நடந்திருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பங்களை கொண்டு வர மறந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க அதை பற்றி இது பண்ணாமல், நான் இப்போ தானே வந்து உங்களுக்கு எல்லா அடையாளமும் செஞ்சேன், நீங்கள் ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், 5 அப்போ 2 மீனை வச்சு 5000 பேரை போஷிச்சிருக்கேன். 7 அப்போ இப்போ அது முந்தின சாப்டரில் தான் நடந்திருக்கும். சில சிறு மீன்களை வச்சு 7000 பேருக்கு மேலே இருக்கிறவங்கள போஷிச்சிருக்கோம். அப்புறமும் நீங்கள் வந்து எதை பற்றி கவலைப்படுறீங்க, அப்பத்தை பற்றி கவலைப்படுறீங்க. ஆனால் நீங்கள் அப்பத்தை பற்றி என்ன பண்ண தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் எதை பற்றி வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறாரு, புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் யோசிக்கிறாங்க, நம்ம அப்பத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரல இல்லை அதனால தான் சொல்கிறாங்களோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இவங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அப்பங்களை கொண்டு வர மறந்துட்டோன்னு. அவர் கரெக்டாக என்ன பண்ணுறாரு, புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அப்பத்தை கொண்டு வராதனால தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ண உடனே தான் என்ன சொல்கிறார் ஆண்டவர், 8வது வசனத்தில் பாருங்கள், அற்ப விசுவாசிகளே அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்குள்ள ஒரு வேர்ல்டி இதில் மட்டும்தான், தாட்ஸில் மட்டும்தான் இருக்கிறீங்க. அவர் ஏற்கனவே 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா புளித்த மாவை குறித்து வேறு விதமாக சொல்லியிருப்பார். பரலோக ராஜ்யத்தை வந்து புளித்த மாவுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருப்பார். இங்கே திருப்பி அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் இதை வந்து நீங்கள் வேர்ல்டி திங்கிங்கில் மட்டும்தான் இருக்கிறீங்க, நான் இதை பற்றி சொல்லலை. இந்த திருப்பி கேட்குறாரு, 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை எடுத்ததை, இதெல்லாம் கேள்வியாகவே கேட்குறாரு. மார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா இதை எத்தனை கூடையில் எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு, இது மீதி எத்தனை பேருக்கு பகிர்ந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு, இதை எத்தனை கூடையில் எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆண்டவர். ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னா 11th பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு தெளிவாக ஆட் பண்ணியிருக்கிறாரு, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு. ஸோ புளித்த மாவு வந்து தேவை அப்படின்னா தேவை, அது தேவைக்கு அதிகம் அப்படின்னா அது என்ன பண்ணிவிடுமா, மாவை வீணாக்கிடும். ஸோ அது வந்து கரெக்டான அளவு புளிச்சா மட்டும்தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். தேவைக்கு அதிகமாக அந்த மாவு புளிச்சிருச்சு அப்படின்னா அதை என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் சொல்கிறாரு. ஸோ அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல புளித்த மாவுன்னு அவர் சொல்கிறது எது அப்படின்னா தேவையில்லாத புளித்த மாவு. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கிற மாவையும் வீணாக்கிடும். ஸோ அதை என்ன பண்ணணும், நீங்கள் பரிசேயர் சதுசேயருங்கிறவங்களோட அவங்களோட வியாக்கியானங்களுக்கு அவங்களோட உபதேசங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக இருங்க. நான் தான் மேசியான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பட் அவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக உங்களுக்கு என்ன வரக்கூடாது, சந்தேகமே வரக்கூடாது, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் என்ன அப்படின்னா நம்மளும் நிறைய விஷயத்தில் நம்ம நிறைய இப்போ நமக்கு நிறைய ஆப்ஷன். முன்னாடியாவது வந்து சர்ச்சுக்கு போவோம், மெசேஜ் கேட்போம், இல்லை எங்கேயாவது ஒரு ப்ரேயர் ஹவுஸ் போவோம், மெசேஜ் கேட்போம், அவங்களும் நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, அப்படி தான் கேட்போம். ஆனால் இப்போ நமக்கு என்ன அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் யூடியூப்பில் இருக்குது, அதில் இருக்குது, இதில் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அப்படி கேட்கும்போதில் அதில் நமக்கு தேவையானதை எடுத்துக்கிறோமா. ஸோ இப்போ 4 பேர் மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் நமக்கு தேவையானது ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையாக இருக்குதா, ஸோ இது எனக்கு தேவையானதாக இருக்கு, என் வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமாக இருக்குங்கிறதுக்காக நம்ம அதை எடுத்துக்கிறோமா, இல்லை இது ஆண்டவர் எனக்குன்னு கொடுத்த வார்த்தை, இதுதான் அவர் சொன்னது அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம வந்து அந்த வார்த்தையை எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ நம்ம மெசேஜ் பார்க்கும்போதுலேயே வந்து இது நமக்கான மெசேஜ், இது சரியானது தான், ஆண்டவர் மூலமாக தான் அந்த வார்த்தை வருதுங்கிறத அனலைஸ் பண்ணிக்க தெரிஞ்சவங்களா இருக்கணும். சீஷர்களே வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா
தே weren't able to அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து சரி இது தப்பு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அவங்களோட ஃபெய்த்தே எப்படி இருக்குது, ஹாஃப் அவே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நிறைய தடவை வந்து அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்லுவார். பேதுரு கடலில் நடக்கும்போதும் என்ன சொல்லுவார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு தான் கேட்பார். ஸோ அற்ப விசுவாசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிலீஃப் இல்லைன்னு கிடையாது, அவங்களுக்கு பிலீஃப் இருக்குது. பட் வேர்ல்ட்லி திங் வரும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா உலக கவலையில் அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறதையே மறந்துட்டு கூட பக்கத்தில் நிற்கும் போதே பேதுரு மறந்துட்டார். பட் நம்மெல்லாம் வந்து ஏமாத்துறோம். ஸோ அப்படி இருக்கிற காலத்தில் நம்ம சரியான உபதேசத்தை எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் அந்த இடத்துல 11ல் சொல்கிறாரு. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஸோ அவங்க வார்த்தைகள் மாதிரி எந்த வார்த்தை வருது இது ஏன்னா கள்ளத்தீர்க்கதரிசிகள் காலம், ஏன்னா கடைசி காலமாக இருக்குது, கள்ளத்தீர்க்கதரிசிகள் இருப்பாங்கன்னு ஆண்டவர் அப்பமே சொல்லியிருக்கிறாரு. ஸோ கள்ளத்தீர்க்கதரிசிகள் தான் நமக்கு வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களா? தீர்க்க தரிசனம் சொல்கிறது வந்து எனக்கு தான் இது, இந்த வசனம் எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான், எனக்கான தீர்க்க தரிசனம் தான் இது, என் லைஃபுக்கான வேர்டு தான் இது, என் லைஃபுக்கான விஷன் தான் இது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோமா? இல்லை இது ஆண்டவர் எனக்கு கொடுக்குறது. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறதுனா உங்ககிட்ட டைரெக்டாகவே கொடுக்கலாம். ஸோ நிறைய விஷயங்களில் நான் வந்து என் பர்சனல் லைஃப்பில் ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டுக்கு கூட மேக்ஸிமம் சொல்ல மாட்டேன். என்ன அப்படின்னா என்னோட தாட்டு, அது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, ரேராக ஃபீல் பண்ணுவேன் நான். ஏன்னா அம்மா இருந்த வரைக்கும் அம்மா எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அம்மா இல்லை அப்படிங்கும்போது நம்ம தான் நமக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கணும், பிரதர் சிஸ்டர்ஸ்க்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ அப்படி பண்ணும்போதில் நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம். ஸோ அந்த ப்ரேயர் வந்து இப்போ நான் வந்து ஒருத்தவங்ககிட்ட கொண்டு போகிறேன் அப்படின்னா அவங்க எனக்கு தெரியாதவங்களாக இருந்து எனக்கு வார்த்தை கொடுக்குறாங்க, எனக்கு விஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா தட் இஸ் ஃபைன். ஆனால் என்னை பற்றி தெரிஞ்சவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த விஷன் சரியானதாக இருக்குமாங்கிற டவுட்டு எனக்கே வரும். இவங்க என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டு எனக்காக சொல்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா மேக்ஸிமம் யார்ட்டையும் சொல்லவே மாட்டேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கானதை நான் தான் கேட்கணும். ஸோ ஆண்டவர் வந்து எனக்கு கொடுத்துருக்குறாரு, எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதை நான் ஜபத்தில் கேட்கணும். அப்போ ஆண்டவர் என்னோட ஜபத்துக்கு பதில் தருவார் அப்படின்னு சொல்லி இருப்பேன். நான் இருப்பேன். மற்றவங்க எப்படி நீங்கள் அப்படி தான் இருக்கணும்னு நான் சொல்லலை, நான் அப்படி இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்து அவங்க வந்து உபதேசத்துக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படிங்கும்போது நம்மளோடது என்ன அப்படிங்கிறது நம்மளோட காட் அவர் ரிலேஷன்ஷிப் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கிடணும், சரி பார்த்துக்கிடணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிலிப்பு செசரியாவின் திசைகள், இவங்க படகுல ஏறி கரெக்டாக எங்கே ரீச் ஆகிட்டாங்க, பிலிப்பு செசரியா திசைகளுக்கு ரீச் ஆகிட்டாங்க. ரீச் ஆனதுக்கு அப்புறமா 13th verseல மனுஷகுமாரனாகிய என்னை, அவர் தெளிவாக சொல்கிறார் ஆண்டவர், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு தான் கேட்குறாரு. ஸோ கேட்கும் போதில் அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சிலர் யோவான் ஸ்நானன்னு சொல்கிறாங்க, சிலர் எலியான்னு சொல்கிறாங்க, சிலர் எரேமியான்னு சொல்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் ஒருவர்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போன சாப்டரில் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயுமே என்ன கொடுத்துருந்தது, இவர் வந்து யோவான் ஸ்நானகன் உயிரோடு எழுந்து வந்துட்டாரோ அப்படின்னு யார் பயந்தான்னு கொடுத்துருந்தது. அதில் ஏரோது வந்து பயந்தாரு அப்படின்னு இருக்குது. ஸோ இவங்களுமே வந்து ஒரு சிலர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, ஒரு சிலர் எலியா சொல்கிறாங்க, ஒரு சிலர் எரேமியான்னு சொல்கிறாங்க, சிலர் தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, சிலர் யோவான் ஸ்நானன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளை போய் கேட்டோம் அப்படின்னா ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, சோஃபியா அவ்வளவுதான் தெரியும் அப்படிம்பாங்க. இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டால் டீச்சர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ நம்மளை பார்க்கும்போதே ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி தோணுதுன்னா ஆண்டவரை பார்க்கும்போது அவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், அவர் கொடுக்குற உபதேசங்களை வச்சு ஒவ்வொருத்தரும் வந்து அவரை என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஜட்ஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவர் எலியாவை பற்றி நிறையா படித்தவங்க வந்து என்னென்னு நினச்சிருப்பாங்க, எலியான்னு நினச்சிருப்பாங்க. எரேமியா தீர்க்கதரிசியோட புஸ்தகத்தை மட்டும் படித்தவங்க என்ன நினச்சிருந்துருப்பாங்க, எரேமியா நினச்சிருந்துருப்பாங்க. ஸோ யோவான் ஸ்நானகனையே பார்த்து அவரையே பார்த்து வளர்ந்துட்டு இருந்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, யோவான் ஸ்நானன். ஸோ அவங்க எதை பார்த்தாங்களோ எதை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாங்களோ அவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஆனால் அவங்க கிட்ட கேட்குறாரு, நீங்கள் என்ன யாருன்னு நினைக்கிறீங்க? மற்றவங்க நினைக்கிறது ஓகே, நீங்கள் என்ன யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சீமோன் பேதுரு சொல்கிறாரு 16வது வசனத்தில், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ அவர் தான் யார், மேசியா அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, பேதுரு சொல்கிறாரு. சீமோன் பேதுரு என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. ஸோ அப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா அவர் உடனே சொல்கிறாரு, அவரோட அப்பா பேரை சொல்லி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இது என்ன பண்ணலை உனக்கு வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா அவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, உனக்கு இதை வெளிப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதிலேருந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த 2 வசனத்தில் 17, 18 என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து அவரோட ரிலேஷன்ஷிப் மைட் பி பேதுருவுக்கும்
ஜீசஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அவருக்கு வந்து அவரை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சனால அவர் என்ன சொல்கிறாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அதாவது மேசியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. ஸோ இதை ஃபஸ்ட்டு சொன்னது யார் அப்படின்னா மத்தேயுல பேதுரு தான். இதை ஃபஸ்ட்டு அதை அட்மிட் பண்ணினது, நீர் தான் வந்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பேதுரு தான். ஸோ பேதுரு அப்படின்னா நமக்கு நார்மலாகவே தெரியும், பேதுருன்னா என்ன அப்படின்னா பாறை, கேபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா பாறை. இதுக்கு வந்து பெட்ராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, பெட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ராஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்லுன்னு சொல்கிறாங்க. பெட்ரான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அசைக்க முடியாத கல். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா பேதுரு அப்படிங்கிற ஒரு சிங்கிள் பர்சன் கிட்ட சொல்லலை. ஸோ பேதுரு அப்படின்னா பாறை, பாறைங்கிறத வந்து சபையாக எடுத்துக்கிறாங்க. இந்த இடத்துல ஆண்டவர் வந்து அதை வந்து சபை அப்படிங்கிறத வச்சு தான் என்ன பண்ணுறாரு பேசுகிறாரு. ஸோ பேதுருக்கிட்ட சொல்கிறாரு அந்த இடத்துல. பட் நம்ம இப்போ எடுத்துக்கும் போது இது என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு சபையாக. ஸோ சபையாக எடுத்துக்கும் போது நமக்கு தெரியும் அவர் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துங்கிறது நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும், தெளிவாக தெளிவாக தெரியும். அவர் வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறதுல ஃபஸ்ட்டு பேதுரு தான் அட்மிட் பண்ணியிருக்கிறாரு. பட் நமக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம வார்த்தை கையில் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணும், தெளிவாக இது தெரியுது. ஸோ இந்த தெளிவாக தெரியும் போது சபையின் அஸ்திபாரம் எது அப்படின்னா மூளைக்கு தலைக்கல். அது வந்து என்ன போடுவாங்க, ஃபஸ்ட்டு அஸ்திபாரம் போடும்போது தலைக்கல் தான் வைப்பாங்க. ஸோ தலைக்கல் யார், கிறிஸ்து தான். அந்த இதை தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்டெரக்டாக சொல்கிறாங்க. ஸோ 1 கொரிந்தியர் 3:11 எடுங்க. 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது அப்படின்னு இருக்குது. எபேசியர் 2:20-22, எபேசியர் 2:20-22, 21, 20, 21. ஓகே. 1 பேதுரு 2:4-6, 1 பேதுரு 2:4-6. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய இடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் கூப்பிடுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மூளைக்கு தலைக்கல் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். ஸோ இயேசு கிறிஸ்துவாகிய அந்த கல் மேலே கட்டப்பட்ட சபை யார் அப்படின்னா நம்ம தான். ஸோ நம்மளை தான் வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல சொல்கிறாரு. ஸோ சபையாக இருக்கிற நம்ம அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், அவர் ஆண்டவராகிய கிறிஸ்துங்கிறத அறிவிக்கிறதுல முன்னாடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை வந்து பேதுரு வந்து அப்போ அறிவித்தான். இப்போ நம்ம எத்தனை பேருக்கு நம்ம வந்து நான் ஜீவனுள்ள தேவனாகி ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன், அவர் தான் வந்து எனக்கு எல்லாம் பண்ணுறாரு, அவரை எஞ்சி வேறு தெய்வம் இல்லை அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக எத்தனை பேருக்கு அறிக்கை இடுகிறேன் அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ இந்த கல்லாகிய சபைங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு நார்மலாக தெரியும், கற்பாறையின் மேலே கட்டின வீடு வந்து நிலைத்து நிற்கும் அப்படின்னு. ஸோ கற்பாறை அப்படிங்கிறதே யார் தான், ஆண்டவர் தான். ஸோ இந்த இடத்துல பேதுரு அப்படிங்கிறது நம்ம வந்து அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், நம்ம சபையாகிய நம்ம கிறிஸ்துவாகிய கல்லில் கட்டப்பட்டிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணி பார்க்கணும், அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா ஸோ 18, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அதாவது என்ன அப்படின்னா இதில் பாதாளத்தின் வாசல்கள் அப்படின்னா நம்ம ஆண்டவரில் நிலைச்சிருந்தோம் அப்படின்னா நரகத்துக்கு நம்ம நோக்கி போக மாட்டோம் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம என்ன அப்படின்னா நம்ம ஆண்டவரோட வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அவரில் வந்து நிலைச்சி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், பரலோகத்துக்கு தான் போவோம், நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா எங்கே தான் தள்ளப்படுவாங்கன்றது
நரகத்துக்கு தான் தள்ளப்படுவாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நீ பேதுருவாக இருக்கிறாய், நம்ம பாறையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம மேலே வந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், நம்மளை சபையாக என்ன பண்ணுவாராம், கட்டுவாராம். நம்ம வந்து எதை நோக்கி போக மாட்டோமா, பாதாளத்தை நோக்கி போக மாட்டோமா, கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், நமக்கு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி. அடுத்த வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு இருக்குது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா அவர் கையில் வந்து சாவி கொடுத்துட்டாங்களா அப்படின்னா இல்லை, அவருன்னு இல்லை. இந்த இடத்துல வந்து பேதுருவை இல்லை, நம்ம தான் முதல்லயே வந்து பேதுருவை எடுத்துக்கல, நம்மளை தான் என்ன பண்ணணும், எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நான் உனக்கு தருவேன் அப்படின்னா நம்ம கிட்ட தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தருகிறார். அந்த சாவி யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். அதுக்கான ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா வெளிப்படுத்தல் 3:7. வெளிப்படுத்தல் 3:7 எடுத்தோம் அப்படின்னா அந்த திறவுகோல் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிற வேர்ஸ் இருக்குது. வெளிப்படுத்தல் 3:7. அதில் என்ன அப்படின்னா அது யார்கிட்ட தான் இருக்குது, திறவுகோல் யார்கிட்ட தான் இருக்குது, தாவீதின் அவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ அதில் என்ன அப்படின்னா ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும். ஸோ அவரால் மட்டும்தான் திறக்கவும் முடியும் பூட்டவும் முடியும். இந்த வசனத்தில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா செகண்ட் ஹாஃபில், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஸோ அது யார் அப்படின்னா ஜீசஸ் தான். ஏசப்பா நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா நம்ம பூலோகத்தில் என்னெல்லாம் பண்ணுறோமோ, என்ன வார்த்தையெல்லாம் கொடுக்குறோமோ, வார்த்தையை கொடுக்கறது தான் வந்து என்ன பண்ண முடியும், அவங்கள கட்டவிழ்க்க முடியும். ஸோ நம்ம வார்த்தையை கொடுக்கவே இல்லை அப்படின்னா அது என்ன ஆகாது, நிறைய பேருக்கு ரீச் ஆகாது, அது கட்டவிழ்க்கப்படாமலே இருக்கும். ஸோ அதை தான் அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா நம்ம வார்த்தை எந்த அளவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. அங்கிள் இப்போ நாங்கள் எல்லோரும் வரதுக்கு முன்னாடி அங்கிள் பேசிகிட்டு இருந்தப்போ சொன்னாங்க, நான் வெளியில் நின்று ஜீசஸையே பற்றி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி இருக்கிறோமா, நம்ம ஆண்டவரை வந்து அங்கிள் சொல்கிற அளவுக்கு சத்தமாக ரோட்டில் நின்று சொல்ல முடியலை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நம்மளோட பிஹேவியரில், நம்மளோட நடத்தையில், நம்மளோட வார்த்தையில், நம்மளோட வாழ்க்கையில் அது வந்து சாட்சியாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். நம்ம அப்படி இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், இது எல்லாமே பண்ணுவாராம். அவர் வந்து என்ன பண்ணுவாராம், கட்டுவாராம், கட்ட அவிழ்ப்பாராம். ஸோ கட்ட அவிழ்க்கிறது அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, ஹிந்துஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் வந்து ஆண்டவரை பற்றி தெரியாத ஜனம் அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு தெரிஞ்சும் உணராத நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வசனத்தை கொடுக்குறோமா, வசனத்தை நம்ம எந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ நம்ம அந்த வசனத்தை கொடுக்காமல் இருக்கும்போது அவங்க எப்படி தான் இருப்பாங்க, கட்டப்பட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம அந்த வசனத்தை அவங்கக்கிட்ட எந்த வழியில் நம்ம கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட்டவிழ்க்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா அவங்களும் எந்த ராஜ்யத்துக்கு உரியவங்களாக இருப்பாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு உரியவங்களாக இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க எதுக்கு தான் போயிடுவாங்க, பாதாளத்துக்கு தான் போவாங்க. அதுக்கு கணக்கு யார் தான் ஒப்புவிக்கணுமா, நம்ம தான் ஒப்புவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு இந்த பேதுருவை பார்த்தோம் அப்படின்னா பேதுரு தான் வந்து நிறைய இடத்துல வந்து புறஜாதியாருக்கு மத்தியில் வந்து அவர் தான் என்ன பண்ணினாராம், ஊழியம் பண்ணினாராம். ஸோ அவர் தான் வந்து இந்த கொர்நேலியோ வீட்டில் வந்து அப்போஸ்தலர் 10 பார்த்தோம் அப்படின்னா செசரியாவில் பெரிய சாட்சின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து அவர் பண்ணின மிகப்பெரிய ஊழியம். அந்த இடத்துல வந்து புறஜாதியார் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்ணினாராம், ஆண்டவரை பற்றி என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்கிறாரு, ஓப்பனாக சொல்லி எல்லாரையும் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ அதனால தான் மெயினாக வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது அவருக்கு ஆண்டவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இவர் மூலமாக தான் இந்த புறஜாதியார் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கு, அவருக்கு தெரிஞ்சிருக்குது. லூக்கா 11:52, லூக்கா 11. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க, நியாயசாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள். ஸோ இதில் திறவுகோல் அப்படிங்கிறது என்னன்னு தான் சொல்லியிருக்கிறோம், நம்ம ஜீசஸ் தான். ஆண்டவராக எடுத்துக்கிட்டீங்க, அதை வந்து என்ன பண்ணலை, நீங்கள் அதை யூஸும் பண்ணலை, நீங்களும் வந்து அது கதவை என்ன பண்ணலை, திறக்கலை, மற்றவங்களுக்கும் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க,
திறக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம இப்போ தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆண்டவரை என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி வசனத்தில் இருக்குது. ஏசாயா 22:22. ஏசாயா 22:22. தாவீதுடைய வீட்டின் திருப்பொருளை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் கூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். ஸோ எல்லாத்துலேயுமே என்ன தான் இருக்குது? ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுவாராம், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு என்ன பண்ணுவாராம்? திறப்பாராம். விச் மீன்ஸ் ஒரு தடவை அவங்களுக்கு அவங்க மனசுக்குள்ளே வந்து ஆண்டவரோட வார்த்தை போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே அவங்கள என்னவே பண்ண முடியாது, அவர்கிட்ட இருந்து பிரித்து கொண்டு வரவே முடியாது. ஆனால் அதே வந்து அந்த வார்த்தை அவங்களுக்கு போகலை அப்படின்னா அது போகாமலே தான் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதும் க்ளோஸ் பண்ணுறதும் யாரோட கையில் தான் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து அவர் பேதுரு சொல்லியிருக்கிறாரு. பட் அது இப்போ யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதில் லாஸ்ட் வசனம் அப்படின்னா இதை யாருக்கும் என்ன பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு, ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லியிருக்காரு. ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னா ஆண்டவர் வந்து அவரை வந்து யாருக்குமே என்ன பண்ணலை, மேசியாங்கிறதே நிறைய பேருக்கு தெரியலை. மேசியாங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. ஒருவேளை தெரிஞ்சால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவரை வந்து அப்பயே வந்து வர்ஷிப் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க அந்த டவுட்டில் தான் வந்து அவரை என்ன பண்ணினது, சிலுவையில் கொண்டு அடித்தது. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, பொய்யா வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, அவர் மேசியான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் சிலுவையில் அறையிறதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அதே வந்து அவர் ஆண்டவர் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, எல்லாருமே வர்ஷிப் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒருவேளை என்ன ஆயிருந்திருக்காது, ஆண்டவர் சிலுவையில் அறையிற நிலைமையே வந்திருக்காது. ஸோ ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டனால தான் இப்போ இன்னும் நிறைய பேர், அப்போ ஒருவேளை வர்ஷிப் பண்ணியிருந்தா கூட எல்லா காடு மாதிரி தான் அவரும் மற்ற கடவுள்கள் மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜீசஸும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு காட் அப்படி தான் எடுத்திருப்பாங்க. மற்ற அந்நிய தேவர்கள் மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம ஜீசஸையும் கொண்டு போயிருந்திருப்பாங்க. ஏசப்பா வந்து நமக்காக வந்து சிலுவையில் வந்து ஒப்பு கொடுக்கப்பட்டனால தான் இன்னும் நிறைய பேர் எனக்காக அவர் பாடுபட்டார், எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக அவர் மரிச்சார், எனக்காக அவர் வந்து என்ன பண்ணார், சிலுவையில் தன்னோட ஜீவனையே கொடுத்தாரு அப்படிங்கிறதுனால அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, இதை யாருக்கும் சொல்லக்கூடாது. நிறைய இடத்துல சொல்லுவார் ஆண்டவர், இதை வந்து யாருக்கும் சொல்லாதீங்க, இது இங்கே நடந்ததை யாருக்கும் சொல்லாதீங்க. அது அப்படியுமே வந்து என்னாச்சு, நிறைய இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆக தான் செஞ்சிச்சு. பட் அவர் சொன்னதுக்கான ரீசன் வந்து இதுவாக இருந்திருக்கும். அவர் வந்து சொல்லும் போதில் ஒரு வேளை சொல்லாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா அது என்ன, சொல்லாமல் இருந்தனால இது ஆச்சு இப்படி ஆச்சு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாதனால அது என்ன ஆச்சு அப்படின்னா ஆண்டவரை வந்து ஒப்பு கொடுத்தாங்க சிலுவையில். அவரை வந்து என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்தாங்க ஏசப்பாவை. ஸோ அதனால தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து இந்த இடத்துல எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவரை என்ன பண்ணுறோம், ஆராதிக்கிறோம். ஸோ இதில் நம்ம எந்த மாதிரி இருக்கிறோம், எந்த மாதிரி சந்ததியாராக இருக்கிறோம். இந்த பரிசேயர் சல்சேயர் மாதிரி வந்து அடையாளம் கொடுத்தாதான் வந்து நான் வந்து நம்புவேன் அப்படின்னு சொல்லி விசுவாசமே இல்லாத சந்ததியாராக இருக்கோமா, இல்லை சீஷர்களை மாதிரி ஒருவேளை எனக்கு எல்லாம் கிடைக்குது ஆனாலும் நான் வந்து இந்த விஷயம் எனக்கு நடக்கணும், அது எனக்கு நடக்கலை, அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறது, இது வேணுமே, இதுக்கு இது வேணுமே, இதுக்கு இது வேணுமே அப்படிங்கிற கவலையில் அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத மறந்த அற்ப விசுவாசிகளாக இருக்கிறோமா, இல்லை பேதுரு மாதிரி நம்ம மேலே அவரோட சபையை கட்டி நம்ம பேதுருவா நம்ம கையில் திறவுகோல்களை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஆண்டவருக்கான திறவுகோல்களை கையில் எடுத்துகிட்டு இன்னும் நிறைய மக்களை அவர் எப்படி புறஜாதியார் எல்லாரையுமே கொண்டு வந்தாரோ உள்ளர அது மாதிரி நிறைய ஜனங்களை வந்து ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர்றவங்களா அவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆண்டவரோட முன்மாதிரியாக இருக்கிறோமா அப்படிங்கிறத வந்து நம்மளே அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும்.